கேக்குதுங்களா? கரெக்டா நம்ம ரூம்ல இருந்து வர வழி தான் கைஸ். கிட்டத்தட்ட 200. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் கிருஷ்ண வாஷோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க கைஸ்? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பாகா பீச்சில் தான் இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, அதாவது பாகா பீச் போயிருந்தோம். ஸோ போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சின்ன வீடியோ மாதிரி போட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேம் டே தான். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பாகா பீச்சோட நைட் வியூ பார்க்க போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா நைட் டே எப்படி இருக்க போகுது சொல்லிட்டு நம்ம வந்து கோவாவில் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். என்ன மெதுவாக பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஃபுல்லாக ஹாஸ்டலுங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வெளியே போயிருப்பாங்க, ஒரு சிலர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன். ஓகே, இன்றைக்கி போய் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம போய் பாகா பீச் நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 மீட்டர் தான் நினைக்கிறேன். 200 மீட்டர் 300 மீட்டர் ரொம்ப பார்க்கும். அங்கே போகிற மியூசிக் இங்கே சவுண்டு கேட்குது. ஓகே ஈஸ், நம்ம வந்து பேலன்ஸ் போய் அங்கே போய் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நீங்கள் யாரும் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. செம்ம ஃபன்னாக இருக்கட்டும். ஓகே ஈஸ், வாங்க வீடியோ பார்க்கலாம். என்னடா முடிய பிரித்து போட்டு போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, எஸ் அது வந்து முடி நிற்க மாட்டேதுங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ தான் குளித்தேன். ஸோ டைம் இப்போயே பார்த்தீங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. அதனால தான் அர்ஜென்ட்டாக போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் அப்படியே இருக்கட்டும், ஒரு புது ஸ்டைலாக இருக்கட்டும். ஓகே எஸ், அப்படியே போவோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போயே 9 மணி பக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா நேற்று பற்றியும் மிஸ் பண்ணியாச்சு நைட் லைஃபை. ஸோ இன்றைக்கி மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக போனோம் இல்லைங்களா, சேம் அதே வழி தான் போயிட்டுருக்கோம். கேட்குதுங்களா? கரெக்டாக நம்ம ரூம்லேருந்து வர வழி தான் கேஸ். கிட்டத்தட்ட 200 மீட்டர்ஸ் தான். வேறு மாதிரி இருக்குது பாருங்கள், வேறு லெவல் இருக்குது கேஸ். வாவ், பாத்தீங்களா? கேஸ் அப்படியே மின்னுதில்ல, பளிங்கு மாதிரி மின்னுதில்ல கேஸ். நீங்கள் இப்போ பார்க்குறது அதாவது இந்த பீச்சில் ஹோட்டல் வச்சுருப்பாங்க, பீச் வரும் ஹோட்டல்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ஈவினிங் டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஹோட்டல்ஸில் இருக்க டேபிள் சேர்லாம் தூக்கி வெளியே போட்டுருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஹோட்டல் மாதிரி, ஒரு ஓப்பன் ரெஸ்டாரண்ட் மாதிரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இது ஒரு ஃபீலுங்க, அதாவது பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டுக்கு வந்து இது ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும். கேஸ் இங்கே பாருங்க, வேற மாதிரி இருக்கு கேஸ், பளிச்சுன்னு இருக்குங்க, செம்மையா பண்ணி. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pulling out the sky, just two hearts running wild. Never sleep, never stop, every shot from the top. We're gonna be two hearts running wild. கேஸ் இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம்லாம் இல்லைங்க, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் தாங்க செம்ம கூட்டமாக இருக்குது. பட் இதுக்கு அந்த பக்கம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் எப்படி சொல்கிறது, செம்மையாக இருக்குங்க, நல்ல என்ஜாய்மெண்ட்டு. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக வந்திருக்கோம், அவ்வளோதான். கேங்காக வரணுங்க, கேங்காக வந்தால் என்ன என்ஜாய் பண்ணலாம். காசு நீங்கள் கோவா வந்தீங்கன்னா காலங்கத்தில் எனக்கு பாகா ரெண்டுமே பக்கம் பக்கம் தான். ஸோ இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க. கோவானா பாகா அண்டு கிளங்கத்தான் கைஸ். மற்ற எல்லாமே லாங்காக போனோம். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இங்கே வேறு எந்த பீச்சும் வராது, வேறு மாதிரி இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நார்த்து கோவாவில், சவுத்து கோவா பற்றி நம்மளுக்கு தெரியாது, நம்ம இன்னும் போகவும் இல்லை. நம்ம வந்து நார்த்து கோவா மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் வேறு லெவலில் இருக்குது கைஸ். இந்த மணல் நடக்கவே முடியலங்க, கூட்டமே இல்லைங்க, ஃபுல்லாக அப்படி இருக்கு பாருங்க. மண்ணில் நடக்கவே முடியல கைஸ், இழுத்து எழுத்து விடு.
running wild. Yeah, the morning is the afternoon. We lay awake in bed. It laughs so loud as the hours pass. We're gonna do it all again. We wanna chase the night, wanna dance to the light. Pull stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be, we're gonna be two hearts running wild. Moonlights, summer sky, it was the best we ever had. We stay on forever, whenever have regrets. We wanna chase the night, wanna dance to the light. கைஸ் டைம் ஆனாலும் அப்படியே கொஞ்சம் பேர் அப்படியே கிளம்பிட்டு இருக்காங்க பாருங்க. செம்ம க்ரௌடாக இருக்கு பாருங்களேன். நைட்லேயே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாகாலேருந்து கிளங்கத்துக்கும் கிளங்கட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா பாகாவுக்கு நடந்தே பயங்கர டயர்டாச்சு. வேறு லெவலில் ஃபன் பண்ணுறாங்க, செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க கைஸ். ஸோ நல்லா இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல் நைட்டுன்னு சொல்லலாம். ஸோ வேறு லெவல் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கோவாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நைட் லைஃப் நேரடியாக பார்த்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டைம் தான் நீங்களும் வாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிளேஸில், ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸில் கண்டிப்பாக நீங்கள் போக வரலாம். ஓகே கைஸ், உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். ஓகே கைஸ், டாடா பை பை.